இளவேணி வைப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மழைக்காலங்களில் எப்படி நம்மளுடைய செடிகளை பாதுகாக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். ஸோ பொதுவாக மழைக்காலங்களில் செடிகள் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்ல பச்சை பசேல்னு இருக்க மாதிரி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சில செடி எல்லாமே அடியில் அதனோட பாகங்கள், வேர்த்தண்டு, இலைகள் இதெல்லாமே அழுகி போய் ஒரு 4 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாக செத்தே போயிடுங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஃபங்கை தாங்க, அதாவது பூஞ்சை. இந்த பூஞ்சை நோய் தாக்குதல்னால தான் இந்த செடி என்ன ஆகுதுன்னா சாகுது. ஸோ இப்போ இதை நம்ம மழை வர்றதுக்கு முன்னாடி, இல்லை மழை வந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம எப்படி செடிகளை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸை தான் நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தாங்க ஃபங்கிசைடுன்னு சொல்லுவாங்க. இது நிறைய பிராண்டில் அவைலபிள் இருக்குது. சாஃப் அப்படி சொல்லுவாங்க. நான் எடுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா பாலிசி அப்படிங்கிறது எடுத்திருக்கேன். சாதாரணமாகவே உரைக்கடைகளில் ஈஸியாக கிடைக்கும். இதுன்னா ஒரு 25 ரூபா அந்த மாதிரி தாங்க வரும். இது நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, 1 கிராம் அளவுக்கு 1 லிட்டர் தண்ணி. நான் 4 கிராம் எடுக்கிறேன் அப்படின்னா 4 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட செடிகள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், செடியோட அடிப்பகுதி, அதுக்கப்புறம் அதனோட தண்டு, இந்த இலைகள்லாம் பார்த்திங்கனாலே தெரியும், அதுக்கப்புறம் அதனோட மேற்பரப்பு, இந்த மாதிரி எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுற மாதிரி இந்த ஃபங்கிசைடை நம்ம தெளிக்கணும். அப்படி தெளித்தோம்னா அந்த பூஞ்சை நோய் கண்டிப்பாக வராமல் இது பாதுகாக்கும். சரி, ஓகே, இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நம்ம அந்த மாதிரி தெளிக்கலாம் அப்படின்ற கேள்வி வரும் இல்லைங்களா? ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை இதை தெளித்தோம்னா நிச்சயமாக இந்த செடிகளை நம்ம ஈஸியாக காப்பாற்றிடலாம். இது செடிகளுக்கு மட்டுமா? இப்படிலாம் இல்லை, பூச்செடி மட்டும் கிடையாது, பழச்செடிகள், அதே போல் காய்கறி செடிகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெலாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாங்க. ரீசெண்டாக நான் வாங்கின நாட்டு சம்மந்தி செடி தாங்க இது. எல்லா செடியும் ஓரளவுக்கு காப்பாற்றிட்டேன். ஆனால் ஒரு சில செடி என்னால் மழையில் காப்பாற்ற முடியல. சரி, இதுக்கு மேலேயும் விட்டோம்னா நிச்சயமாக சீக்கிரமாக செடி செத்துரும்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இந்த ஃபங்கிசைடை நான் தெளிக்கிறேங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செடியை மழைக்காலங்களில் பாதுகாப்போடு கையாளுங்க. இந்த ஃபங்கிசைடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபங்கிசைடுன்றது நீங்கள் உரக்கடைகளில் பூஞ்சான கொல்லி, சாஃப் அப்படின்னு கேட்கலாம். ஃபங்கிசைடு அப்படின்றது தான் அதனோட காமன் நேம். இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.